வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 ஒரு வருஷம் இருக்கு. 1st of June 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் உலக நடவடிக்கைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுலேருந்து இந்த குரு பெயர்ச்சியை கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். விருச்சிக ராசி 2026 1st ஜூன் குரு பெயர்ச்சி. இந்த குரு உச்சத்துக்கு வரார். உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி போய் உச்சம் அடையார். உங்களுக்கு 5th house லார்ட் போய் எக்ஸால்டட் உச்சம் ஆகிறார். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது நன்மையா தீமையா? எந்த இடத்துல குரு வரார்? 8லிருந்து 9ஆம் இடம். இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், குருவுடைய பார்வை எங்கே விழுது? விருச்சிகத்திலே விழுது, உங்கள் ராசிலேயே விழுது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே விழுது. குரு 9ஆம் இடத்துல இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸில் விருச்சிகத்தில் குரு பார்வை, உங்கள் 3ஆம் இடத்துல குரு பார்வை, முன்னேற்றத்துக்கு 3ஆம் இடம். உங்களோட 5th ஹவுஸில் குரு பார்வை, அங்கே சனி இருக்கார், அங்கே குரு பார்வை விழுது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2026 வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ளஸ் என்னன்னு பார்த்துருவோம். விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 2 அண்ட் லார்ட் ஆஃப் 5. பொருளாதார ரீதியாக ரொம்ப நாளாக இந்த பேமெண்ட் பெண்டிங், அந்த பேமெண்ட் பெண்டிங், இது கிடைக்கல, அது கிடைக்கல, இந்த காசு வரல, அந்த காசு வரல, லோன் ட்ரை பண்ண கிடைக்கல, ஃபைனான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கேன், ரொம்ப டல்லாக இருக்கேன், இதெல்லாம் சால்வ் ஆக போகுது. 9ல் குரு போனார்னா அதிர்ஷ்டமான குரு, பாக்கிய குருன்னு அர்த்தம். ஃபாதர் மூலிமா சொத்து பங்கு வரணுமா, அது கிடைக்கும். பரம்பரை சொத்து கிடைக்கணுமா, கிடைக்கும். புகழ் கேணுமா, கிடைக்கும். விருச்சிகத்துக்கு ஒரு 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 ஆலய பணி, ரொம்ப நாளாக ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சேன், அதை கட்டுற பாக்கியத்தை உண்டு செய்யும். கோயில் கட்டுறதுக்கு உறுதுணையாக நிற்க வைக்கும். பில்கிரிமேஜ் டூர், நல்ல ஒரு புனித கஷேத்திரங்கள்லாம் நம்ம போய் ஒரு பயணம் பண்ணணும், ஒரு விசிட் அடிக்கணும், அதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், சமூக மரியாதையை கொடுக்கும். இதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல ஒரு குருவே செய்வார் உங்களுக்கு. ஓகே, அந்த குருவுடைய பார்வை விருச்சிகத்தை என்ன பண்ண போகுது? இது வரைக்கும் சோர்ந்து போய் ரொம்ப டல்லாக, மனவேதனையோட, இல்லை மனவலியோட, ரொம்ப கஷ்டத்தோட, நம்ம தேர்வுமா தேர மாட்டோமான்ற அவநம்பிக்கையோட இருந்திருந்தால் இந்த குரு பார்வை உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் லைஃப்பில், ஒரு லைட் வரும், ஒரு எனர்ஜி வரும், ஒரு பாசிட்டிவிட்டி. யாரோ உங்களை வாழ்த்து போகிறாங்க, யாரோ உங்களுக்கு ஒரு குட் லக் சொல்ல போகிறாங்க, யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க, யாரோ உங்களுக்கு கை கொடுக்குறாங்க, யாரோ உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, ஃபேவராக நிறைய விஷயத்த பண்ணுறாங்க, நீங்கள் கேட்ட உதவியை கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்ட விஷயத்தை செய்கிறாங்க. அப்போ குரு பார்வை உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்துட்டு இருக்கு. அதுதான் 1st of June. 1 year இருக்குது. அதிசார பயிற்சி நடக்கும். அது ஹார்ட்லி ஒரு 3 months தான். ஸோ டோட்டலாக அந்த 12 மாதங்களில் 9 மாதங்கள் விருச்சிக ராசி அந்த குரு பார்வையிலேயே வச்சிருப்பார். குரு பார்க்க உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ விருச்சிகம் இப்போ விட்டால் எப்போன்ற மாதிரி இந்த குருவுடைய பார்வை பெரிய ப்ளஸ். இது மட்டும் இல்லை, நான் இன்னும் சில விஷயம் ஆட் பண்ணுறேன். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்வை எழுது. 3ஆம் இடத்துல குரு பார்வை வந்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், துணிச்சல் அதிகரிக்கும். அந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு சகோதரர்கள் மூலிமா வரக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கும், நெட்வொர்க் பெருசாகும், உங்களுக்கு நெய்பர்ஸ் கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ், உங்களுடைய எம்ப்ளாயிஸ் மூலமாக உங்களுக்கு அட்வான்டேஜ் வரும். அவங்களாம் உங்களுக்கு பக்கபலமாக பூஸ்ட் பண்ணுவாங்க நல்லா. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸை பார்ப்பீங்க. ஸோ விருச்சிகத்துக்கு இந்த 1st ஹவுஸில் பார்வையும் 3rd ஹவுஸ்லையுமே பெரிய ப்ளஸ்ஸு. அண்ட் 9ஆம் இடத்துல உச்சமான குரு முழு பலத்தை காமிச்சிருவார். குரு பார்வை 5ஆம் இடம், உங்களோட 5th house. 5th ஹவுஸில் குரு பார்த்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மன நிம்மதியை கொண்டு வந்துடும். அங்கே சனி மன நிம்மதியை கெடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுத்து, ஒரு மாதிரி ஒரு சோர்வு, ஒரு பயம், சில பேருக்கு பயம் சொல்லுவோம், சில பேருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே துணிச்சல் இல்லாத ஒரு மனநிலை, ஆதரவு இல்லை, அன்பு காட்டவும் ஆள் இல்லை, நமக்கு சின்னதாக கூட உதவி பண்ண ஒரு ஆள் இல்லை, நம்மளை அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது யாராவது மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் உள்ளவங்களாம் அந்த குரு பார்வை பெரிய ப்ளஸ்ஸு. அவமானங்கள்லாம் இனிமேல் வெகுமானமாக மாறிடும். 5th ஹவுஸில் சனி இருந்து அவமானத்தை கொடுத்து தலைகுனியை வச்சுருந்தாருன்னா இந்த முறை உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய பலனை கொண்டு வந்துடுவார். ஸோ தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம் தான் விருச்சிகம். இனிமேல் அழுகை அல்ல, இனிமேல் புன்முறுவல், சிரிப்பீங்க, சந்தோஷமாக நீங்கள் சிரிக்க போகிறீங்க, ஸ்மைல் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. டெய்லி நீங்கள் போய் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, கடவுளை எனக்கு அதை கொடு, இதை கொடு, இந்த வேலை கொடு, அந்த வேலை கொடு, பணம் வேணும், அது வேணும், ஒன்றுமே செவி சாய்க்காமல் ஒன்றுமே செய்யலைன்னா உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே போயிடும்.
இந்த முறை நீங்கள் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் ஒன்று ஒன்றா அதுக்குள்ள வழியை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் குரு பார்வை. குரு பார்வை என்றால் உங்களுக்கு வந்து ஒரு வழி தெரியுது, ஒரு பாதை தெரியுது, ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு பயணம் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, ஒரு இடத்துல வெற்றி அடைய போகிறீங்க, ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இதுதான் அர்த்தம். ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம என்ன விஷயம் ஆட் பண்ண முடியும்னா, திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இந்த விஷயத்துக்கும் சுப பலனை கொடுப்பார். 9ல் குரு வந்துட்டாருன்னா பாக்கியமாக எல்லாமே நடக்கும். கேட்ட இடத்துல வரன் கிடைக்கும், எதிர்பார்க்கிற வரன் திருப்தி கொடுக்கும், கௌரவமான திருமணம் நடக்கும். ஒரு குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கீங்க, போராடுறீங்க, அதுக்கு ஒரு பலனை கொண்டு வந்துடுது. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. இப்படி தான் அந்த விருச்சிகத்துக்கு நன்மைகள் நாள்தோறும் நடக்கும். 2026 ஜூன் மாதத்துலேருந்து விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல ஒளி, ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதை சரியாக பயன்படுத்திங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனாலும் கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்குது. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லாக உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபரில் கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது. அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியராக புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்கே இருக்குது தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, தசா புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு பர்த் சார்ட்டில் வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனாக இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகிறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியாக பொருளாதார பிரச்சனைகள், ரெசஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு ஏற்றத்தாழ், ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்ஸிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியோடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ்,
பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தாதான் ஒருத்தரால ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடு கிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினாதான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்பவும் கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜனவரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன். நான் உங்கள் ராசி என்ன இருக்கு, குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்ட் கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட உறவோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க. நான் ரிப்ளை கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.